ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு தூங்கி எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்னா இருங்க அது ஏன் அவசரப்பட்டு எந்திரிக்கிறீங்க அப்படின்னு பாரதி ஓடி வராங்க. ஓடி வந்தோன்னே வந்து இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாரதி பெட் காஃபியா அப்படின்னா, ஆமாம் உடம்பு சரியில்லை ஒரு 2-3 நாளைக்கு தான், அப்புறம் சரியானதுக்கு அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. கரெக்டாக தமிழ் பாப்பா வந்து ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே என்ன நீ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பலையா அப்படின்னோடனே, என்னம்மா பேசுகிற, அதெல்லாம் கிடையாது, அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் கூட இருந்து பாதுகாக்கணும்ல, என்னத்தை நீ பாதுகாக்க போகிற அப்படின்னோடனே, இல்லை அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்ல, நான் அதனால் அப்பாவை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஸ்கூலு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னோன்னே, விடு பாரதி 2-3 நாள் என் பொண்ணு என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா, இருந்துட்டு போகட்டும், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, அப்பாவும் பொண்ணும் வந்து நல்லா சேர்த்துக்கிட்டா எப்படி, இனி என்னமோ பண்ணுங்க அப்படின்னோடனே, இரு அவளை வந்து கொஞ்சம் குளிப்பாட்டணும்ல அப்படின்னா, அம்மா நீ ஒன்றும் செய்ய வேணாம்மா, எல்லா வேலையும் நான் என் அப்பாவுக்கு நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அழைச்சிட்டு போய் வந்து பாத்ரூமில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஆதிக்கு வந்து வெந்நீர் எடுத்து ஒத்தரம் வந்து கொடுத்து விட்றாங்க நம்ம தமிழ் பாப்பாவும். பாரதி வந்து உள்ளே வராங்க. அம்மா நீ பேசாமல் ஓரமாக நில்லு, பத்திரமா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து லைட்டாக வந்து டவலை எடுத்து தொடச்சி விட்றாங்க. தொடச்சி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரெஷ் பண்ணி விட்றாங்க. அப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் பாப்பா செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆதிக்கு சட்டம் போட்டு கையெல்லாம் மடித்து விட்றாங்க. அப்புறம் தலைவாரி விட்றதை பார்த்தோன்னே பாரதி வந்து என்ன உங்கள் அப்பாவை ரெடி ஆகிக்கிட்டியா இல்லை இன்னும் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக டச்சப்லாம் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு செம க்யூட்டாக 2 பேரும் பாண்டிங் எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த பக்கம் பாரதி வந்து போரும் அவரை விட்டால் தான் நான் வந்து வெளியில் போய் அழைச்சிட்டு போய் உடம்பு எல்லாம் சரி பண்ணி அழைச்சிட்டு வர முடியும், என்னை போக விடுறியா இல்லையா, போகலாமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஆதி நீங்கள் இவளை அழைச்சிட்டு வந்துடுறாப்புல, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு போய் டிஃபன் ரெடி பண்ணலான்ட்டு போகிறாங்க. போய் பார்த்தா எல்லா டிஃபன் எல்லாம் ரெடி ஆகியிருக்கு. பக்கத்தில் திரும்பி பாரதி தோளில் வந்து தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா சாரதா. என்ன பாரதி பண்ணுற அப்படின்னா, நான் சமையல் செய்ய போகிறேன் அப்படின்னோடனே, நான் டிஃபன்லாம் பண்ணி முடிச்சாச்சு, நீங்கள் போய் டைனிங் டேபிளில் உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோடனே, பரவாயில்ல நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோடனே, நீ போய் உட்காந்துருமா நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வைக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும், சரி வா 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து டிஃபன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா ஆதி வந்து ஆச்சரியப்படுறாங்க. பாட்டி இன்றைக்கி நீங்கள் தான் சமைச்சிங்களா அப்படின்னு. ஏன் நான்லாம் சமைச்சா சாப்பிட மாட்டேன். என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க, அன்றைக்கி வந்து நீங்கள் சட்னி வச்சிங்களா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓ இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு பாரதி க்யூட்டாக கேட்டோன்னே, அதுவா என்னம்மா பேசுகிற, பாட்டி எனக்காக ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் பக்கத்துலேயே படுத்து தூங்க வச்சு கதையெல்லாம் சொன்னாங்க தெரியுமா அப்படின்னோடனே, ஓ இவ்வளோ நடந்திருக்கா நிஜமாம்மா அப்படின்னு ஆதி க்யூட்டாக கேட்டோன்னே, ஏன் அது என் பேத்தி சொன்னால் நீ நம்ப மாட்டியா, நான் என்ன எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோன்னா, உட்காருங்க எல்லோரும் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா நீ சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொன்னோன்னா, சமையல் வந்து சாப்பாடு டிஃபன் எல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. பாரதியும் உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. பாரதி வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னோடனே, என்ன பாரதி நீ என் பையனை வந்து அக்கறையாக கவனிச்சிக்கும் போது நான் ஒன்றும் கவனிச்சிக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னேன். கையை பிடிச்சி உட்காருங்க நீங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கரெக்டாக வந்து ஆதியை வந்து போய் வெள்ளைக்கோட்டுக்காரர்கிட்ட போய் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அழைச்சிட்டு போகிறாங்க. சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதியை அழைச்சிட்டு வந்தோடனே, சொல்லுங்கள் ஆதி அப்படின்னு சொன்னப்போ, இப்போ உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. இல்லை டாக்டர் நான் நல்லா இருக்கேன். ஆதி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் வந்து நல்லபடியாக ஆனதே பெரிய உலக சாதனை தான். ஏன்னா அவ்வளோ மலையிலேருந்து கீழே விழுந்து கூட உங்களுக்கு லேசான காயந்தான் அடிபட்டிருக்கு, உங்களுக்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு. தெரியும் டாக்டர், அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம உடம்பு வந்து நல்லபடியாக வாழணும்ல, அதுக்காக தான் வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு. அது மனசு ஏற்றுக்கலைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பை நல்லபடியாக உங்கள் ஒய்ஃப் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அப்போ நல்ல வேலை அவங்களால தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றப்ப, அது என்னமோ தெரில டாக்டர், என் மனசு வந்து எப்போல்லாம் நான் தோணுச்சோ அது கரெக்டாக அது பாரதிக்கு மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எப்படின்னே தெரில, அது எப்படி தெரியாமல் போகும். ஆரம்பத்தில் இருந்தே வந்து இதுதான் எனக்கு தெரியவே, உங்களோட வாசுவோட இது தானே வச்சுருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. டாக்டர் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொன்னப்போ பாரதி வந்து வெளியில் போயிடுறாங்க. போனோன்னே, சொல்லுங்கள் எனக்கு வந்து நல்லபடியாக என் உடம்பு வந்து இப்படி சரியானதுக்கு காரணம் யார், அந்த குடும்பத்துக்கு நான் வந்து ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிறப்ப, இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் அதான் நான் கொடுத்தேன்ல அப்படின்னோடனே, அவர் மேலே வெள்ளைக்கோட்டுக்காரர் மேலே வந்து லைட்டாக டென்ஷன் ஆகிறத பார்த்தோன்னே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு ஆதி புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படுறாங்க.
இந்த பக்கம் அவர் வந்து அறிவுக்கு ஃபோனை போட்டு இங்கே பாரு மறுபடி திரும்ப திரும்ப வந்து துருவி ஆதி வந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கான், என்னால் எவ்வளோ நாள் வந்து மறைக்க முடியும்னு தெரியல, அவன் நிச்சயமாக கண்டுபிடிக்க போகிறான், நம்ம எல்லோரும் சேர்ந்து மாட்ட போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆதி இந்த பக்கமாக தற்செயலாக இந்த பக்கம் நடந்து வராங்க. அதை பார்த்துட்டு வந்து அவர் அதிர்ச்சி ஆகிறாப்புல, அறிவுக்கு வந்து பயப்படுறாப்புல, அதோட முடியுது.